நமக்கு அந்த மலையாளம் படம் அப்படின்னா ஒரு ஒரு டச் ஒன்று இருக்கும், ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும். அந்த ஃபீல் கம்ப்ளீட்டா அந்த படத்துல மிஸ் ஆகுற ஒரு ஃபீல் ஒண்ணு இருந்தது. ஏன்னா, ஓகே அப்ப மலையாள படம்னா இப்படி ஏதாவது எடுத்துட்டு இருக்கணுமா? அப்படியே தான் எடுத்துட்டு இருக்கணுமா? இப்படிலாம் போகக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா, அதான் நான் சொல்ல வரேன். போலாம். தாராளமா டச் பண்ணலாம். அதற்கான பொட்டன்ஷியல் உள்ள படமா தான் வந்து எம்புரான் இருக்கு. பாசிட்டிவ் சைடா சொல்லணும் அப்படின்னா. மிகப்பெரிய ஒரு ஒரு பலம் அப்படிங்கிறது சினிமாட்டோகிராஃபி. இந்த படத்துல வந்து அது வந்து பின்னி பெடல் எடுத்திருக்காங்க. இந்த ஓப்பனிங் ஷாட்ல ஒண்ணு காட்டுறதா இருக்கட்டும், அண்ட் மேக்ஸிமம் போர்ஷன்ஸ்ல அந்த அந்த லூசிஃபர் அப்படிங்கிற ஒரு மொமெண்ட் அந்த பில்டப்ப கிரியேட் பண்ணதா இருக்கட்டும். அப்புறம் வந்து நெறைய ஷாட்ஸ் நெறைய அந்த ஃபைட் சீக்வென்ஸ், ஹெலிகாப்டர் சேஸ் நெறைய மாரி அது மாரிலாம் வருது. ஸோ அந்த சீக்வென்ஸ்ல யூஸ் பண்ணப்பட்ட அந்த கேமரா ஒர்க் வந்து பயங்கரமான கேமரா ஒர்க்ஸ். அண்ட் இந்த படத்துல பொறுத்தவரைக்கும் முக்கியமான நெறைய ஹை மொமெண்ட்ஸ் நெறைய இருக்கு. அதுல முக்கியமான மொமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மோகன்லால் அவரோட இன்ட்ரோ. பார்ட் 1ல நம்ம பார்த்திருப்போம். அதோட இன்ட்ரோ வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாரி. அண்ட் அதோட ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷனா வந்து எம்புரான்ல மோகன்லால் அவரோட இன்ட்ரோவையும், இன்டர்வல் பிளாக்கையும் டிசைன் பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது.